நிலை அனைத்துமே உன்னதமானவைதான். அது எப்படி என்றால் 9 விதங்களில் பக்தி செய்யலாம் என்று ஆன்மீகத்தில் குறிக்கப்பட்டுள்ளது. அவற்றை இப்போது அறிந்து கொள்வோம். சிரவணம். இறைவனின் திருவிளையாடல் பற்றிய கதைகள், ஆன்மீக புராணங்கள் போன்ற இறைவனின் பெருமைகளை காதால் இடைவிடாமல் கேட்பதற்கு சிரவணம் என்பது பெயராகும். ஆன்மீக சொற்பொழிவுகளும் இதில் அடங்கும். நாயன்மார் சரித்திரத்தை சேக்கிழார் பெருமானை கொண்டு இயற்றச் செய்து பக்தியோடு கேட்டு அனுபவித்த அனபாய சோழன் சிறந்த உதாரணமாகும். 2வது கீர்த்தனம். நமது வாயால் இடைவிடாமல் இறைவனின் புகழையும் நாமத்தின் சிறப்பையும் பாடுவதற்கு கீர்த்தனம் என்பது பெயர். இதை நாம சங்கீர்த்தனம் என்று சொல்வார்கள். ராமபிரானையும் அவரது அவதார சிறப்புகளையுமே இடைவிடாது பாடி பரவும் ஆஞ்சநேய பெருமான் ஒரு சிறந்த உதாரணமாகும். 4000 திவ்ய